பொரிக்கிறத காமிங்கண்ணே. புரிவாவல்னா ஒருத்தருக்கும் தெரிய மாட்டேங்குது. என்ன கணக்கு மீன் வாங்கிட்டு வந்துட்டு அவங்களே நல்லா சூப்பராக வெட்டி கொடுத்துட்டாங்க பார்த்தீங்கல்ல. இப்போ இதை ஒரு கழுவி நம்ம சமைக்க வேண்டியதுதான். உரிவாவல் மீன் துண்டு வந்து பொரிக்க, இது தலை இது வாழெல்லாம் குழம்பு வைக்க. பொரிக்கிறதுக்கு மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் மீனில் நல்லா தடவ வேண்டியது. உடனே போட்டு பொரிக்க ஆரம்பிச்சாச்சு. பொரிச்ச மீன் இந்த பக்கம் குழம்புக்கு தாளிச்சாச்சு. வெங்காயம், கடுகு, வெந்தயம் இது எல்லாம் போட்டு மாங்காய் போட்டு மீன் குழம்பு மாங்காய் புளி ஊற்றிட்டேன். இனி மஞ்சளும் மிளகாய்த்தூளும் போடணும். இது என்ன மீன்னா உரிவாவல். சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். முள்ளே இருக்காது. முள் பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். குழம்புக்கு தேங்காய், சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், மிளகு எல்லாம் போட்டு மையாக அரைச்சிட்டு லாஸ்ட்டாக ஒரு சின்ன வெங்காயத்தை போட்டு ஒரு சுற்றி இந்த குழம்புல ஊற்றணும். குழம்பு நல்லா கொதிக்கி வாங்க. குழம்புக்கு வச்சுருக்க மீனை ஒவ்வொன்றா உள்ளே போடுவோம். நல்லா மீன் கொதிக்குது. இது தாளிக்க கடுகு, வெந்தயம், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு தாளிச்சு குழம்பு நல்லா கரைக்க அரைச்ச தேங்காயை ஊற்றிடும். மீன் குழம்பு கொதிக்குது. மீன் பொரிக்கிறது. குழம்பு சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சிச்சு. அமர்த்திடலாம். இனி இந்த பொரிச்ச எண்ணெயை தூக்கி இந்த குழம்புல ஊற்றிடணும். அதான் வேறு லெவல் டேஸ்ட். வாங்க பொரிச்சிட்டு எண்ணெயை ஊற்றுவோம். இந்த எண்ணெயை குழம்புல ஊற்றிடணும். வாங்க மீன் குழம்பு சாப்பிடலாம். வாங்க சாப்பிடலாம் மீன் குழம்பு.